வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் அதாவது 1/12 அதாவது பாத்தீங்கன்னா ₹1/2 காயின் 50 பைசான்னு சொல்ற காயின். இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா 1950ல இருந்து 56 வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணயத்தை அடிச்சு வெளியிட்டிருப்பாங்க. இந்த நாணயம் எல்லாமே அந்த காலகட்டத்துல புழக்கத்துல இருந்த நாணயம் தாங்க. காயின் வந்து பாத்தீங்கன்னா 1/12 அதாவது வந்து பாத்தீங்கன்னா காயினோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 1/12 போட்டு காயின் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சூப்பர் கண்டிஷன் இருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 சைடு கருது போட்டு 1/12 50 பைசா இது. சரிங்களா? இந்த காயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல புழக்கத்துல இருந்த நாணயம் தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 120 காயின் இருக்குங்க. இந்த காயின் எல்லாமே சூப்பர் கண்டிஷன் இருக்குங்க. இந்த காயினை வெளியிட்ட வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 76 வருடம் கடந்தாலும் காயின் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காயின் அந்த காலகட்டத்துல பெரிய பொக்கிஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு காயினுக்கு எவ்வளவு சாதிச்சிருக்கு, எவ்வளவு சாதிச்சா இது இந்த காயினுக்கு என்ன வேல்யூ இருக்கோ நீ சாதிச்சிருக்கலாம். நீ சர்வ சாதாரணமா இந்த காயினை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 காயினை வச்சு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த காயினை அந்த காலகட்டத்துல பார்த்தவங்க புழக்கத்துல இருந்தவங்க தான் இன்னைக்கு இதை பார்க்கும்போது அது ஒரு அவ்வளவு மன சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த காயினை நம்ம வச்சிருக்கோம், சிறப்பாக வச்சிருக்கோம். ஏன்னா இவ்வளவு காயினுங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம் தான். ஏன்னா இவ்வளவு காயின் வச்சிருக்க முடியாது. எல்லா காயினுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்கு. அதாவது வரலாறுங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு கடந்து வந்தாலும் பழைய நினைவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைவு மலர்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வோட தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 76 வருடம் கடந்து வச்சுங்க இந்த காயின் வெளியே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க நம்ம ஸ்டீல் காயினா இருக்கட்டும் ₹2 அந்த காப்பர் நிக்கல் காயினா இன்னைக்கு பாக்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு இது 76 வருஷம் கடந்தாலும் காயின் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்கு. இந்த காயின் எல்லாமே எல்லா இயருமே மிக்சடா இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த நாணயம் கலெக்ஷன் பண்றவங்களுக்கு நிறைய கொஞ்சம் ரேர் வெட்டா இருக்கு. இந்த நாணயத்தெல்லாம் பாக்குறதோ இன்னைக்கு கலெக்ஷன் பண்றதுக்கு இந்த நாணயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சேல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன். நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தான் ரெகுலர் கடையா இருக்குது. இந்த ஆன்லைன்ல இந்த மாதிரி காயினுக்கெல்லாம் ஒரு காயினுக்கு 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த இதுக்கும் ஏமாந்து போக, ஏன்னா விழிப்புணர்வோட இருங்க. மக்கள் முழுக்க 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 ஏமாத்தக்கூடிய விஷயம் தான் எல்லாமே. இந்த 786 இருக்கட்டும், மற்ற காயினா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எந்த காயினுக்கும் வேல்யூ கிடையாதுங்க. முழுக்க முழுக்க ஆன்லைன்ல சொல்றது எல்லாமே ஏமாத்திக்கூடிய விஷயம் தான். நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சரி, ஒவ்வொரு இதுலையும் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ₹5 இந்திரா காந்தி காயினா இருக்கட்டும், எந்த காயினுக்கும் எந்த நோட்டுக்கும் பெரிய அதிகபட்சமான வேல்யூ கிடையாது. ஏன்னா வர்றது பூரா அந்த ₹5 வைஷ்ணவி மாதாதேவி காயின் இருந்தால் எவ்வளோ கிடைப்பீங்க, எத்தனை லட்சத்துக்கு எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. எல்லா வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எந்த ஆன்லைனில் சொல்கிறது எல்லாமே நம்ம முழுக்க முழுக்க ஏமாற்றக்கூடிய விஷயம் தான். எதையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. இந்த காயின் எல்லாமே நம்ம சேனலில் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டா நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணுவேன். சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்.